ஜீசஸ் கிரைஸ்ட நான் ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்கன்னா இது போல தான் இருக்கணும். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மனுஷனுடைய பேரு கேரி ரிட்ஜ்வே. இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 72 கொலைகளுக்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணியிருக்காரு. இவரை கோர்ட்ல உட்கார வச்சு இவர்கிட்ட விசாரணை செய்யும் போது உன்னுடைய சாவே பயங்கரமான சாவா இருக்கணும்னு சொல்லி நிறைய பெற்றோர்களும் உறவினர்களும் இவரை சபிச்சாங்க. ஒருத்தரை தவிர இந்த கேரி ரிட்ஜ்வேவால கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுடைய அப்பா அந்த கேரி ரிட்ஜ்வே பார்த்து சொன்ன விஷயம் தான் இது. கேரி ரிட்ஜ்வே, இதுக்கு மேல நீ வாழ்றது ரொம்ப கடினமா இருக்கும். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது போலவே நான் உனக்கு ஒரு விஷயம் செய்ய விரும்புறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு நேரமா கடின இருதயத்தோட உட்காந்துட்டு இருந்த அந்த மனுஷன் ஒரு குழந்தைய போல அழ ஆரம்பிச்சிட்டார். இதே போல ஆஸ்திரேலியால மாரி இமானுவேல் அப்படின்ற ஒரு பாதிரியார ஒரு வயசு பையன் என்ன பண்றான், கத்தியால குத்திட்டான். ஆனா அவர் உயிர் பொழிச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மகனே நான் உன்னை மன்னிக்கிறேன், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. இந்த மாதிரி எனக்கு மற்றவங்க தீமை செஞ்சாலும் இந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறியாதான் இருக்கு. கடவுள் உதவி செய்வாராக.